சென்னை மாநகராட்சி தெருநாய்களுக்கு வந்து முனைப்போட ரொம்ப வேகமாக கருத்தடை பண்ணுறாங்க. நிறைய விஷயங்கள் கொஞ்சம் இப்போது சிஸ்டமேட்டிக்காக பண்ணுறாங்க. அதெல்லாம் நிறைய மாறியிருக்கு. முன்ன இருந்ததுக்கும் இப்போத்துக்கும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது. நாய்களும் ஓரளவுக்கு பாதுகாப்பான நிலையில் வருது. இந்த ஷிஃப்டிங் விஷயத்தெல்லாம் நிறுத்திட்டாங்க. இப்போது டோக்கன் நம்பர் போட்டு கரெக்டாக அட்ரஸ் எழுதி கரெக்டாக கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இப்போ அவங்களுமே வந்து உத்தரவு போட்டிருக்காங்க. அந்த இடத்துக்கு தெருவுக்கு போனாங்களா இல்லையாங்கிறத அவங்க உறுதிப்படுத்துறதுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பணும். அவங்க அந்த மாதிரி சிஸ்டம்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப ஆரோக்கியமான விஷயம்தான். ஏன்னா அவங்களுக்காக இதை அரசாங்கம் செய்யுதுங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் கருத்தடை மையத்தில் இன்னும் எனக்கு ரத்த பரிசோதனை செஞ்சு கருத்தடை பண்ணுற மாதிரி தெரில. அப்போது ரத்தம் இல்லாத நாய்க்கும் அவங்க சமமாக வச்சு கருத்தடை பண்ணாங்கன்னா ரத்தம் இல்லாத நாய்கள் இறப்பு சதவீதம் வந்து அதிகமாகும். ரத்தம் இல்லாத நாய்கள் இறந்துடும். அப்போது இவ்வளோ செஞ்ச அரசாங்கம் அந்த ரத்த பரிசோதனை பண்ணி அவங்களுக்கு தடுப்பூசி போட்டு விட்டாங்கன்னா நிச்சயமாக அவங்களுக்கு நல்லது நடக்கும். அரசாங்கம் இந்த சரியான முறையில் அவங்களுக்கு தடுப்பூசி போட்டு ரத்த பரிசோதனை பண்ணி கருத்தடை பண்ணி கொடுத்தாங்கன்னா உண்மையிலேயே அவங்க சிறப்பாக இருப்பாங்க. அவங்களுக்கான உங்களோட சேவை நல்லதாக இருக்கும். நீங்கள் அரசாங்கம் இதை செய்வீங்கன்று நம்புகிறேன். இவ்வளோ செஞ்சவங்க நிச்சயமாக இதையும் செய்வீங்க. நீங்களும் உணவளிக்க உதவலாம். ப்ளீஸ் ஹெல்ப் அஸ் டு ஃபீட்.